இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மந்தமாகவில்லை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அதாவது தேவனுடைய கை ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவே இல்லை. அவருடைய கை எப்பொழுதுமே குறுகி போகிறதில்லை. அவர் எல்லோருக்குமே உதவி செய்யும்படியாக அவருடைய கைகளை விரித்த வண்ணம் வைத்திருக்கிறார். ஆகையால அவருடைய கை எப்பொழுதுமே குறுகி போகாது. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஒரு சில நேரங்களில் நாங்கள் நினைக்கலாம், எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்களை தேவன் கேட்கவில்லையோ என்று சொல்லி. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் மனிதர்களுக்கு செவிகளையும் கண்களையும் கொடுத்த தேவன், அவருக்கும் பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். ஆகையால எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்களை தேவன் கேட்டு கொண்டுதான் இருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலையும் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை. சில நேரங்களில் எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்களுக்கு பதில் உடனடியாக கிடைக்கும், சில நேரங்களில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தேவனுடைய செவிகள் மந்தமாகவில்லை. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவர் நாங்கள் வைக்கிறதான விண்ணப்பங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். எங்களுக்கான பதிலை அவர் ஏற்ற நேரத்தில் தர போதுமானவராக இருக்கிறார். ஆகையால எப்பொழுதும் நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலையும் தேவனுடைய செவிகள் மந்தமாகி போய்விட்டது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் ஏற்ற வேளையில் சகலத்தையும் எங்களுக்கு செய்து முடிப்பார். Have a hopeful day.